அப்படின்னா இன்னைக்கு வந்து சிஸ்டர் இன்னும் சமைக்கலை சிஸ்டர். சிக்கன் பிரியாணி தான் செய்யணும், இனிமேல் தான் செய்யணும். நைட்டுக்கு தான் லஞ்சு வந்து இன்றைக்கி. இப்போ டீயும் பிஸ்கெட்டும் தான் என்னோடய லஞ்சு. ஆக்சுவலாக வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தேன், கொஞ்ச நேரம் ஆகுது. சரி, வந்த உடனே சமைக்கலான்னு எனர்ஜி இல்லை. அது இல்லாமல் எனக்கு தலைவலிங்க இன்றைக்கி, ரொம்ப நேற்றுலேருந்து தலைவலிக்கு. ஸோ அதனால் சமைக்க வேண்டான்னு லஞ்சே செய்ய வேணாம், டின்னர் செஞ்சுக்கலாம் மொத்தமாக அப்படின்னு. அவங்களும் ஓகேன்ட்டாங்க. சரி, டீயே குடிச்சிடுவோம். இருக்கவே இருக்கான் கை கொடுக்கும் தோழன் யார், அப்பப்போ டீ தானே. எனக்கு டீ வித் பட்டர் பிஸ்கெட், அவங்களுக்கு வெறும் டீ குடிச்சுக்குவாங்க. என்னது டீ மட்டும் இருந்தால் மட்டும் போதுமே அப்படின்னு. நீ மட்டும் போதும் வேறென்ன வேணும் அந்த மாதிரி. டாடிமா இது எல்லாத்தையும் அள்ளி அடுப்பில் போட்டு விட்டுருலாம், சரியா? இப்போ இல்லை, எப்போ வேணுமோ அப்போ. அம்மா எடுத்துக்கணும், அம்மா எடுங்க, சாப்பிடுங்க. நானும் நல்லா இருக்கேன் பிரதர். கேட்டதுக்கு நன்றி. நம்ம லைவில் மட்டும் கமெண்ட் வரல. ஹாய் கிரேசி, ஹாப்பி சண்டே. உப்மா பிரியாணி சாப்பிட்டியா? ரவா பிரியாணி சாப்பிட்டியா? சொல்லு. நீ பேசுறது கேட்கும் நம்புறேன். கிரேசி பாய், பேய் வந்துச்சா இல்லையா? இந்த ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் அடி பச்சை இருக்கு, இங்கேயும் பச்சை இருக்கு. ஆனால் அவ்வளோ தூரம் காஞ்சி போயிருக்கு. பட் எப்படி வரப்போதோ, கடவுள் தான் கருணை காட்டணும். இது மரத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கணும் வேண்டிக்கிறேன் ப்ளீஸ். வளர்ந்துருக்கு. காஞ்சி போயிட்டேன்னு சொன்னால் என் மனசு எவ்வளோத்துமோ கஷ்டப்படுது. வளர்ந்துருக்கு ப்ளீஸ். நேரடி ஒன்றும் பண்ணல, இந்த இது மட்டும் எடுத்து விட்டேன், அவ்வளோதான். இல்லைப்பா, இன்னைக்கு வந்து லஞ்சு டீ சாப்பிடல. ஸோ சார், வீட்டில் வேலையே அதிகமாக இருக்குது. உழைப்பாளி